பாவம் அவன். என் பர்த்டேன்னு கூட மறந்துருப்பான். அவ்வளோ டென்ஷன்ல இருக்கான். இரு, நான் கூப்பிடுறேன். டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் கிட்ட எல்லாமே பேசிட்டேன். ஆர்கன்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகலையா, பட் பிளட்டு தான் கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிருக்கு. நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் செலவு பத்தி கவலைப்படாதீங்க, நான் செட்டில் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன். திருப்பிலாம் தர வேணாங்க. உங்க ஃப்ரெண்ட் நல்லபடியா திரும்பி வந்தா அது போதும். சாரிங்க, என்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை. நீங்கள் என்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம். உங்களை மட்டும் பார்க்காம இருந்திருந்தேன்னா என் லைஃப் இப்போ எப்படி இருந்திருக்கும்னு கூட தெரியல. இன்ஃபேக்ட் லைஃபே இருந்திருக்குமான்னு கூட தெரியல. பட் ஐ ஃபீல் சேஃப் நவ். லவ் அஃபெக்ஷன்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எது தெரியுமா? சேஃபாக ஃபீல் பண்ணுறது. ஏன்னா இப்போல்லாம் ரிலேஷன்ஷிப் உடையறதுக்கான காரணமே பயம்தான். அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, இல்லை என்னை கை விட்டுருவாங்களோ, இல்லை நம்ம சேராமல் போயிடுவோன்னு நிறைய பயம் இருக்கு. ஆனால் நான் உங்க கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமுமே இல்லை. ஐ ஃபீல் சேஃப். என் வீட்டில் இருக்கிற மாதிரி. ஐ திங்க் யூ ஆர் மை ஹோம். இந்த வீட்டிலே இருந்துடலாம் போல தோணுது. அண்ட் வீடு நம்மளை பார்த்துக்கிற மாதிரி நாமளும் வீடை பத்திரமா பார்த்துக்கணும்ல. நான் அதுக்கு தான் இங்கே இருக்கேனோன்னு தோணுது. என் லைஃப்பில் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நம்புகிறேன். இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே காரணம் நீங்கள் தான் நினைக்கிறேன். இது எல்லாமே நல்லபடியாக முடியணும்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நம்ம பார்த்துக்கலாம். நான் ஒரு விஷயமா வெளியே போகிறேன். நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹாப்பி பர்த்டே. சாரி ஃபார் ருயினிங் யுவர் பர்த்டே. என்கிட்ட கிஃப்ட் எதுவும் இல்லை, அதனால். எனக்கு கிஃப்ட் எதுவும் வேணாம். நான் என் பேர் சொல்லட்டுமா? நான் திரும்ப வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அது உங்கள் பேருக்காகவே இருக்கட்டும்.